ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 28வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ஷூ மாஸ்டர் இன்னொரு ஜெயில் வார்டனை கூட்டு வந்துட்டு நேரா ஷென்னையும் துவானை கூப்பிடுறாரு ஜெயிலுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த யூச்சா பொண்ணும் வந்துடுறா. அங்க வந்துட்டு இந்த பை இருக்கானே, இந்த பையன் பாருங்க இந்த பொண்ணுக்கு வியாதி இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு கொடுத்து அது மூலமா அந்த பொண்ணுக்கு மலேரியா இருக்குங்கிறத மாதிரி காட்டி இந்த பொண்ணை ஜெயிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணா. கரெக்டான நேரத்துல நான் பாத்துட்டேன், அதான் புடிச்சிட்டேன். ஷென் உன்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கோச்சுக்காத அப்படின்னு ஷூ மாஸ்டர் சொல்ல, மாஸ்டர் நீங்க கரெக்டான வேலையை தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஷென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷென்னு வேகமா யூச்சாவை பார்த்து கேட்க, அந்த மருந்து குடிச்சா மலேரியா வரதுக்கான சிம்டம்ஸ் வரும், இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்ததே பை தான் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கூட நிக்கிற வார்டன் பாக்குறாரு, இந்த மாதிரி வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி போயிட்டு அங்க இதே வயசுல ஒரு பொண்ணு டெட் பாடியை பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி விடுறதுக்கு பண்ற வழிதான் இது யார் பண்ணது அப்படின்னு ஷூ மாஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறான். ஷென்ன அமைதியா பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு இருக்கால யூச்சா யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷூ மாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவளை போய் தனியா பார்த்து, இங்க பாரு உன் புருஷன் நீ கொலை பண்ணல, அவன் இறந்து போயிட்டான், இப்ப என்னால மட்டும்தான் உன கொலை கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சுனா ஒன்னே ஒண்ணு பண்ணு, அந்த பழி எல்லாத்தையும் தூக்கி ஷென்னு மேல போட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல யூச்சா பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இங்க இருக்கிற ஷென் அவர் தான் எனக்கு வந்து முறை பையன், எனக்கும் அவருக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, ஆனா அவர் ஒய்ஃப் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு என் கூட தனியா திருட்டுத்தனமா பழக்கம் வச்சிருந்தாரு, அந்த விஷயம் எங்க வெளியே தெரிஞ்சா பொண்டாட்டி கூட பிரச்சனை ஆயிடுமேனு கண்ட பையனை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக தான் நான் வேற வழியே இல்லாம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன், கொலை பண்ணதும் நான் கிடையாது, நான் வந்து என்ன பாதுகாப்புக்காக தான் கத்தி வச்சிருந்தேன் அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி ஷென்னு மேல போட ஷென் அமைதியா பாக்குறான். துவான் பாக்குறான், இந்த பொண்ணு இருக்கிற அதிர்ச்சியில எல்லா பழியையும் தூக்கி இன்னொருத்தங்க மேல போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு ஆதாரம் எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஷூ மாஸ்டர் உடனே இந்த குடும்பத்துக்கும் இந்த தூவானுக்கும் வேற சம்பந்தம் இருக்கு, ஏன்னா ஷென்னும் தூவானும் ஒரே குடும்பத்தோட மாமா மச்சானுங்க, அவங்களெல்லாம் நம்பி நம்ம எப்படி கேஸ ஒப்படைக்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஷென்னுக்கு தெரிஞ்சிருது ஷூ மாஸ்டர் பழி வாங்குறதுக்காக தான் இத்தனை வேலையும் பண்றாரு அப்படின்னு. சரி ஓகே, அப்ப அது கேஸ நான் விசாரிக்கல, வேற யாராவது விசாரிச்சுக்கிறீங்களா அப்படின்னு ஷென்னு கேக்குறான். அடுத்த நாள் கேஸ் விசாரணைக்கு தள்ளி வைக்கப்படுது. ஷென்னு மறுபடியும் வீட்டுக்கு வர அங்க அண்ணா பின்னாடி ஹோடி கத்த ஆரம்பிக்கிறா. ஏயா எனக்கு தெரியாம எனக்கு பின்னாடி கல தொடர்பு வச்சிருக்க அந்த பொண்ணு கூட, அதனால இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, ஊரே என்ன பாக்குது, அசிங்கமா சிரிக்குது, நான் இதுக்கும் மேல இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹோடி அழுதுட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே ஓடி போயிட வேலைக்காரங்களெல்லாம் பார்த்து எல்லாம் இங்க போங்க அப்படின்னு ஷென் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நைட்டு யூச்சாவோட ஆயமா நேரா கிளம்பி சீக்கிரட்டா ஒரு வேலைக்காரனை பார்த்தல நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், இப்ப எங்க யூச்சா மேடம் காப்பாத்துறதுக்கு வழியே சொல்லுன்னு சொல்ல வா கூட்டு போறேன் அப்படின்னு வேகமா அந்த அம்மாவை இழுத்துட்டு கையில கத்தி எடுத்துட்டு குத்த ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்த நாள் காலை ஆகுது. ஷூ மாஸ்டர் நேரா வந்து அந்த தீர்ப்பு கொடுக்குற இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு, என் பையனுக்கு இதே இடத்துலதான் அவனுக்கு தண்டனை கொடுத்தான், அவனுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்க போகுது, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க ஷென்னு வந்துடுறான். மாஸ்டர் அப்பலுக்கு இல்லாத ஒருத்தர் அப்படின்னு நினைச்ச நீங்க இவ்வளவு கேவலமானவரா இருப்பீங்க நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல, அப்பலுக்கு இல்லாதவனா இருந்து என்ன பிரயோஜனம், நான் எதையுமே சேர்த்து வைக்கல, என் பையனுக்கு கூட வாழ்க்கையில அவன் கஷ்டம் மட்டும்தான் பட்டான், அதனால நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன், பழிக்கு பழி வாங்குறது அப்படின்னு. என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காம உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வழி பாருப்பா, ராஜாட்ட இருந்து ஆளுங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே ராஜாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு கேஸ பாக்குறதுக்காக. ஏன்னா ஷென்னு மேலேயே பழி வந்துருச்சுல, அதனால ஷென் நீங்க கேஸ விசாரிங்க, நான் உட்காந்து பாக்குறது மட்டும் தான் என் வேலை, ராஜா பாக்குறதுக்கு தான் உத்தரவு போட்டிருக்காரு, தப்பு நடந்தா நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்ல அடுத்து ஷென்னு உத்தரவு போடுறான். யூச்சாவை கூட்டு வராங்க, கூடவே பை இருக்கால அவனையும் கூட்டு வராங்க. ஆனா யூச்சாவோட ஆயமா இருக்கால அந்த ஆயமாக்கு இன்னும் ஒண்ணு ஆகல போல அவளையும் கூட்டு வந்துடுறாங்க. ஷூ மாஸ்டர் பாத்துட்டு இருக்கான், உங்களுக்கு இதுல யாரையாவது பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க ஆயமாவோட அந்த ஆயமாவை கொலை ட்ரை பண்ண அந்த வேலைக்கார பையன் வந்துட்டு இருக்கான். எனக்கு எப்படி இவங்க எல்லாம் யாரையாவது தெரியும் அப்படின்னு ஷூ மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஷென்னு பார்த்துட்டு, நீங்க அனுப்பின ஆள் தான் போலயே இவன், இந்த பையன் ஆயமாவை கொல்றதுக்கு நேத்து வந்தான், நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே இந்த லேடி உயிரோட இருந்தா தானே ஆபத்து அப்படின்னு கொண்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா அந்த லேடிக்கு மட்டும் தான் தெரியும் துக்க காலத்திலே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிறது, இந்த விஷயம் தெரிஞ்சா கல்யாணம் செல்லுபடியாகாம போயிரும், கேஸே நிக்காம போயிரும், அதனால இந்த லேடியை கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்ல உடனே யூச்சா கேக்குறா, ஆயமா உங்களை கொலை பண்ண வந்தாங்களா அப்படின்னு. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயமாவும் சொல்லிக்கிட்டு இருக்க வேலைக்கார பையனை கூப்பிட்டு இவனுக்கு நல்லா இவனுக்கு தர்ம அடி கொடுங்க அப்படின்னு ஷென் அமுச்சு வச்சிடுறான். ஷூ மாஸ்டர் பாக்குறான், சரி ஓகே அப்பயும் கேஸ் தானே, இதுக்கு முட்டாள்தனமா விசாரிச்சுட்டு அப்படின்னு சொல்ல ஷென் உடனே இன்னும் முடியல அப்படின்னு பைய பார்த்து, பை இந்த பொண்ணை எதுக்கு ஜெயில இருந்து காப்பாத்த முயற்சி பண்ண அப்படின்னு கேட்க, எல்லாமே உங்களுக்காக தான் பண்ண, உங்களுக்கு வேண்டிய பொண்ணு தானே அப்படின்னு பை மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஷென்னு, நீ எப்போ என் டீமுக்கு வந்தியோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் என்னோட சீக்கிரட்டா வெளியே போக ஆரம்பிச்சது, என் பொண்டாட்டி கோவிலுக்கு போனது கரெக்டா நான் அப்ப வெளியே போகும்போது
என்ன கொலை பண்ண ஆளுங்க வந்தது அப்படின்னு எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததுங்கிறதால எனக்கு உன் மேல டவுட் இருந்தது. அதனாலதான் உன்னை என் பொண்டாட்டி உங்க அக்காங்களோட பேசுற மாதிரி பேச விட்டேன். அவங்க பேசும்போது நீயே உங்களுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து மருந்து கொடுத்து அவளை ஜெயில இருந்து கூட்டு வரதுக்கு நீயே ஐடியா கொடுக்குற மாதிரி உன்னை பேச வச்சதே நான் தான். அதே மாதிரியே நீயும் பண்ண. அதை வச்சுதான் நாங்க பிளானையே நிறைவேற்றணும்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பை ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறான். நானும் உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், திருந்து போனதுக்கு அப்புறமா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு. ஆனா நீ திருந்துற வழியவே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண தப்புக்கு உனக்கு மரண தண்டனை கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க பை கத்த ஆரம்பிக்கிறான். ஷூ மாஸ்டரை பார்த்து இவர் தான் அதெல்லாம் செய்ய சொன்னாரு, இவர் எனக்கு மரண தண்டனை கிடைக்காதுன்னு சொன்னாரு, நீங்க என்ன போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு பை கத்த ஆரம்பிக்க அங்க ராஜா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஷூ மாஸ்டர் என்ன நடக்குதுன்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க ஷூஹுவா ஹோடி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஷூஹுவா கிட்ட ஹோடி கேட்டுட்டு இருக்கா, அக்கா அங்க ஜெயில இருந்து ஒரு பொண்ணை தப்பிக்க வைக்கிறதுக்கு நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? நீயே ஒத்துக்கும் போது நீனு என் புருஷெல்லாம் போட்ட பிளான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நான் சண்டை போடுவேன் என்கிட்ட வேணும்னே மறைச்சிங்கல்ல, அதான் உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியே நான் வேணும்னே என் புருஷன் சண்டை போட்டு வந்தேன்னு சொல்ல லீஷா கேக்குறா, ஆனா அப்பயுமே இந்த பொண்ணு யூச்சா தப்பிச்சிருவாளா அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த யூச்சாவோட ஹஸ்பண்ட் இருக்கானே முகத்துல காயத்தோட அந்த பையனை கூட்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு யூச்சா பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னை பார்த்துட்டு எனக்கு அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிட்டா, கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பயந்துட்டு அவளே கத்தி எடுத்து அவளை குத்திக்க பார்த்தா. ஆனா நான் நடுவுல தடுக்க போனதால அந்த காயம் ஏன் மேல பட்டுருச்சு. இந்த பொண்ணு என்ன கொல்றதுக்கு வரவே இல்லை அப்படின்னு அந்த மாப்பிள்ள பையனே சொல்லிடுறான். உடனே யூச்சா பார்த்துட்டு இந்த ஷூ மாஸ்டர் இருக்காரு, அவர் தான் என்கிட்ட வந்து எல்லா பழியையும் தூக்கி ஷென் மேல போடு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னாரு. நான் கொலை பண்ணிட்டேனோங்கிற பயத்துல நான் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரியே இல்ல, இந்த பையன் இருக்கானே ஷென்னு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல ஷென்னு கத்த ஆரம்பிக்கிறான். எங்க ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்கலாம், அந்த டாக்டர் வந்திருக்காரு பாருங்க, அவர் பேச்சை கேளுங்கன்னு சொல்ல அந்த டாக்டர் வந்து இந்த பையனுக்கு விஷம் கொடுத்து எனக்கு கொல்ல சொன்னாங்க, ஆனா எனக்கு மனசு வரலங்க, அதனாலதான் ஷென்னு மாதிரி ஒரு நல்ல ஆபீசர் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்னு அவர்கிட்ட போய் நான் உண்மையை சொல்லிட்டேன், அதனாலதான் எனக்கு இப்போ உயிர் இருக்கு மிச்சம் அப்படின்னு சொல்ல, இல்ல இவனுக்கும் காசு கொடுத்துட்டு ஏமாத்திட்டா அப்படின்னு இந்த ஷூ மாஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறான். ராஜாவோட அசிஸ்டன்ட்டும் பார்த்து கடுப்பாயிடுறாரு. ஷென்னு வேகமா எந்திரிச்சு, மாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்திலே இல்ல நினைச்சேன், நீங்க அப்படிதான் இருந்தீங்க, ஆனா பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்ச்சியால இந்த லெவலுக்கு மோசமா இறங்கிட்டீங்க, நீங்க பண்ண தப்ப என்னாலேயே ஏத்துக்க முடியாது, இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க, இது நிரூபணம் ஆயிடுச்சு குற்றம் அப்படின்னு சொல்ல மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. தூவான் பாத்துட்டு இருக்கான். கேஸ முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு ஷென்னு கிட்ட கேட்க, என் பொண்டாட்டியே கூப்பிட போற அப்படின்னு ஷென்னு கிளம்பிடுறான். நேரா வீட்டுக்கு போறான். லீஷா பாத்துட்டு இருக்கா. என்ன சும்மா வந்து பொண்டாட்டியை கூப்பிட போறேன் அப்படின்னா எப்படி விடுவாங்க? போன தடவை கல்யாணத்தப்பவே நீங்க முறைப்படி வந்து உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போல, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்களா? ஒண்ணுமே கொடுக்கல, அதனால எங்க அக்காவெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு லீஷா உள்ள போயிடுறா. ஷென்னு பாக்குறான். கிளம்பல அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கிளம்பிடுறான். ஓடி உடனே என்னது கிளம்பிட்டானா, கொஞ்சம் கூட உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையான்னு கேட்க, கிளம்பிட்டாங்கா, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம லீஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ ஊர்வலம் வர சத்தம் கேக்குது. அவங்க அம்மா உள்ள ஓடி வந்துடுறாங்க. வாமா வாமா, முறைப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாண ட்ரெஸ் சீதன பொருள்லாம் எடுத்துட்டு ஷென்னு வந்திருக்காருன்னு சொல்ல வேகமா நம்ம ஓடி வெளியே ஓடுறா. ஷென்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு மேல கல்யாணத்தை பத்தியோ இல்ல ஃபர்ஸ்ட் டேட்டை பத்தியோ நினைச்சு பார்க்கும்போது உனக்கு சோகமா எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, வா போலாம், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹோடியும் கிளம்பி பல்லக்குல ஏறி போயிட்டு இருக்கா. இதுக்கு நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு தடவை ஹோடி கோவில்ல தொலைஞ்சு அவங்க அம்மாவெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம குட்டி ஷென் தான் வந்து, என்ன ஆச்சு உங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டியா, வா கூட்டு போற அப்படின்னு காப்பாத்திருக்கான். நம்ம ஷென்னுக்கு அது ஞாபகம் வந்துருச்சு போல, இந்த பொண்ணுதான் ஹோடி அப்படின்னு. அவளை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே இங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் நாள் ஆயிடுது. வீட்லயே லீஷாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. லீஷாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவங்க அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணம் இன்னைக்கு தானா? அவங்க அம்மா பரபரப்பா இருந்துட்டு எங்கடி லீஷா ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு நேரா கிளம்பி போக லீஷா அழகா கல்யாணம் அலங்காரம் பண்ணிட்டு அவங்க வரா. அவங்க அம்மாக்கு பயங்கரமா இமோஷனல் ஆயிடுது. என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லீஷா சொல்றா, கவலைப்படாதமா, நான் நல்லபடியா போயிட்டு வாழ்வேன் அப்படின்னு. அதனாலதான் உங்க அக்காங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய குடும்ப சம்பந்தம் கிடைச்சது, உனக்கு அந்த மாதிரிலாம் சரிப்பட்டு வராது, நீ ரொம்ப கோபக்காரிங்கிறதாலதான். சாதாரண ஆனா நல்ல பணக்கார குடும்பம் தான், ஆனாலும் பெரிய பதவி எல்லாம் இல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை உன பாத்திருக்கேன், நீ பிரச்சனை பண்ணாலும் உங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கும் மேல என் புருஷன் பிரச்சனை பண்ணா அவனை போட்டு 2 மிதி மிதிச்சிருவேன் அப்படின்னு லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா இருடி, வாய வைக்காத கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்து பத்திரமா கிளம்பு அப்படின்னு சொல்ல லீஷா அங்க இருந்து அவங்க அம்மாட்ட இமோஷனலா பேசிட்டு ஓடுறா. வெளியே அந்த மாப்பிள்ள பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உண்மையாவே லீஷாக்கு அப்படியே ஆப்போசிட், ரொம்ப ரொம்ப அமைதியா வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்க. மத்த எல்லா மாப்பிள்ளைங்களும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒரு கவிதை உன சொல்லுங்க, அப்பதான் உள்ள விடுவோம் அப்படின்னு நம்ம ஹன்னு, தூபானு, சாய், ஷென்னு அப்படின்னு எல்லாரும் போட்டு மாப்பிள்ளைய கலாய்க்க அந்த பையன் ரொம்ப அப்பாவியா இருந்துட்டு இருக்கான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எழுதிட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதுவரைய பார்த்ததுலயே ரொம்ப வித்தியாசமான மாப்பிள்ளைய பாத்துருக்காங்களேன்னு சொல்ல, ஆமா இதுவரைய பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்க கிட்ட பிளான் போட்டு யோசிச்சு மண்டையை குழப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல,
மாப்பிள்ளையா. சோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மாப்பிள்ளைய பாத்துருக்காங்களா அப்படின்னு சாய் பேசிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா கதை அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பையன் ஒரு வழியா ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடுறான். சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. நம்ம லீஷா பல்லக்குல ஏறா, ஊர்வலமும் கிளம்ப ஆரம்பிக்குது. அம்மால இருந்து எல்லாரும் பயங்கரமா இமோஷனல் ஆயிட்டு இருக்க. மாப்பிள்ள பையன் சிரிச்சுட்டே ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். லீஷா அழுதுட்டே கிளம்புறா. இந்த கல்யாண ஊர்வலம் போகும்போது ஆப்போசிட்ல இன்னொரு கல்யாண ஊர்வலமும் வந்துட்டு இருக்கு. யாருன்னா அந்த யாங்கோட கல்யாண ஊர்வலம் தான் வந்துட்டு இருக்கு. யாங் உடனே பாத்துட்டு போதும் போதும் அந்த ஊர்வலத்தை தள்ளி போக சொல்லுங்கன்னு சொல்ல, இந்த பையனோட அக்கா தான் வந்துட்டு ராஜாக்கு துணை மனைவியா இருக்காங்க. இவங்க கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, உடனே இந்த கல்யாண மாப்பிளையும் வேகமா ஊர்வலத்தை ஓரமா நிறுத்திக்கிறான். யாங்குக்கு ஒரு வணக்கத்தை கூட போடுறான். ஆனா யாங்க ஒரு சிக்னல் கொடுத்ததுமே பல்லக்கு தூக்கிட்டு ஆளுங்க வராங்கல்ல, அவங்க மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. லீஷா பயந்துடுறா. என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. பல்லக்கு தூக்குறவங்க கீழ இருந்து டக்குன்னு இறங்கி இந்த புது கல்யாண மாப்பிளைய நம்ம லீஷாவோட கல்யாண ஊர்வலத்துல காரங்கள அடிக்க ஆரம்பிக்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சிருது. உடனே இந்த லீஷாக்கு இந்த மாப்பிள பாத்துருக்காங்கல்ல, அந்த பையன் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு இந்த யாங்கு வந்து அந்த மாப்பிளைய 2 மீறி மிதிக்கிறான். யோ என்ன எதுக்கே அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த மாப்பிள ஒண்ணும் புரியாம தவிச்சிட்டு இருக்க. லீஷா பல்லக்குல இருந்து இறங்கி வெளியே வந்துடுறா. ஆப்போசிட்ல இருக்க பல்லக்குல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. அப்ப அங்க வர ஆயமா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த பொண்ணை இந்த பல்லக்குலயும் அந்த இன்னொரு பொண்ணை புது பல்லக்குலயும் மாத்தி ஏத்திடுறாங்க. சண்டை ஒரு வழியா முடியுது. சரி சரி கல்யாண ஊர்வலத்தையாவது நடத்தலான்னு மறுபடியும் அவங்க பாதையில கிளம்பி போயிடுறாங்க. இங்க லீஷாவோட அம்மா அவங்க ரூம்ல போய் உட்காந்துட்டு ரொம்ப சோகமா இருக்க. அந்த இடத்துக்கு ஷோகுவா வந்துடுறா. என் மாமியார் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது, நடுவுல ஒரு செவரு தான் இருக்கு, நான் இங்கே தங்கலான் இருக்கேன், என் புருஷன்டே கேட்டுட்டேன், நான் உன்னை பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்ல மத்த 3 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. நாங்க 3 பேர் இருக்கோம், 4 பேர் இப்ப மொத்தம், மாறி மாறி கொஞ்ச நாள் உன் கூட வந்திருந்தா நீ தனியாவே இருக்க வேண்டாம், நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்ல, ஆமாடி பொண்ணை கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டு ஏன் கூடயே வச்சுக்கவா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஏன் கொஞ்ச நாள் உன் கூட இருந்தா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்களும் சண்டை போட்டுட்டு என்ன ஆயிருக்கும், நம்ம லீஷா ஹாப்பியா இருப்பால அப்படின்னு சொல்லிட்டு அக்காங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா லீஷா ரூம்ல ஒண்ணும் தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த யாங்க கல்யாண பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு லேசா போதையோட உள்ள வந்துட்டு இருக்கான். லீஷா முகத்துல இந்த துணியை எடுத்துட்டு பாக்க லீஷா ஷாக் ஆயிடுறா. என்னது இவனா அப்படின்னு. யாங்க நீ ஆடா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான், உன் 4வது அக்காவை காப்பாத்தினல, எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னல, இப்ப பாத்தியா நீ எனக்கு என் பொண்டாட்டி ஆயிட்டேன்னு சொல்ல, யாங்க உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்ல, ஒரு வீக்கான பொண்ணு நானு, என்கிட்ட போய் பழி வாங்கறதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை காட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாங்க மேல செம்ம கோவம் ஆயிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம ஒயின் குடிச்சு கம்ப்ளீட்டா புருஷன் பொண்டாட்டி ஆயிடலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யாங்கு வேகமா ஒயின் எடுக்கிறதுக்கு போக பக்கத்துல மரக்கட்டையில பில்லோ இருக்கு. அந்த பில்லோ எடுத்து யாங்க போட்டு லீஷா புரட்டி எடுத்துட்டு இருக்கா. நல்லா தலையிலே நங்கு நங்குன்னு அடிக்க ஆரம்பிக்க வெளியே சத்தம் கேட்டு ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவன் லீஷாவை போட்டு அடிக்கிறதுக்கு தலைய பிடிக்க, ஏன் தலைய வாடா பிடிக்கிற அப்படின்னு கட்டை எடுத்து நல்லா அடிச்சு நவுத்திட்டு இருக்கா. கரெக்டா அவன் கழுத்துக்கிட்ட ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்க. அங்க யாங்கோட அம்மா அப்பா எல்லாம் வந்துடுறாங்க. என்னமா நடக்குது எங்க அப்படின்னு கேட்க, உங்க பையன் பொண்ணை மாத்தி என்ன கடத்தி கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கான், என்ன நடக்குது பாத்தீங்களா, இப்ப போய் சீக்கிரமா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க, எங்க அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, இல்லன்னா உங்க பையனை கொன்னுடுவேன் அப்படின்னு லீஷா மிரட்ட. அவ்வளவுதான் யாங்கோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வீட்டுல துணை மனைவி வேற 2 பேர் இருக்காங்க. அவங்களும் யாரு ஷாக்கா உட்காந்துட்டு இருக்க. அவங்க அப்பா பாக்குறாரு, போய் போய் எந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான் அவன் பையன், ரவுடியாவ மனுஷியாவ, நம்ம பையனே போய் அவ்வளவு சண்டை போடுவான், அவனையே போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்கா, இதுக்கு மேல என்ன ஆக போதோ எனக்கு தெரியல, நம்ம குடும்பம் மேல ராஜா கிட்ட போச்சு அப்படின்னா, ஏன்னா அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றது, அந்த குடும்பத்துல இருக்க மத்த எல்லாமே பெரிய மாப்பிள்ளைங்களா இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. சரி நான் சீக்கிரமா போயிட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்ட போய் நான் பேசணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்கோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்னென்ன நடக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.